மாணவர்களுக்கு அடித்தது ஜாக்பாட். சிங்கப்பூருக்கு விமானத்தில் பயணம். வெளியான அறிவிப்பு. தமிழக அரசு மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்கிறது. 2022 மற்றும் 2023 ஆண்டில் பல்வேறு நாடுகளுக்கு மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். 2023 2024 ஆண்டிலும் இத்திட்டம் தொடர்ந்து நடைபெற்றும் வருகிறது. அது மட்டுமின்றி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மேல்நாட்டில் உள்ள கல்விக்கு இணையான பாடங்களையும் நடத்தி வருகிறது. மேலும் மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாட்டிற்கு கல்வி சுற்றுலாவிற்கும் அழைத்து செல்லப்படுகிறது. அதன்படி பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டமன்ற பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறுகையில், பள்ளி அளவில் கல்வி மற்றும் இணை செயல்பாடுகளான மன்ற செயல்பாடுகள், நூல் வாசிப்பு மற்றும் நூல் கலைகள், விளையாட்டு மற்றும் அறிவியல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் அது மட்டுமின்றி உலகளவிலும் தேசிய அல்லது மாநில அளவிலும் புகழ்பெற்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர் என அறிவித்திருந்தார். இதையடுத்து கடந்த 2022 2023 ஆண்டு கல்வி ஆண்டில் அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பல்வி வட்டாரம் மற்றும் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற 4 மன்ற போட்டிகளில் ஒவ்வொரு மன்றத்திற்கும் 25 மாணவர்கள் வீதம் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இம்மாணவர்களை பாராட்டும் வகையில் மற்றும் அவர்கள் அறிவை விரிவுபடுத்தும் நோக்கத்திலும் தமிழக அரசால் 3 கோடி செலவில் வெளிநாட்டு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். ஒவ்வொரு மன்ற வெற்றியாளர்களும் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு சென்று தங்கள் பயணிகளிலிருந்து அப்படி விரிவான அனுபவத்தையும் அறிவையும் பெற்றனர். நுண்கலை மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவர்களும் அவ்வாறே அழைத்து செல்லப்பட்டனர். மன்ற வாரியாக வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அந்த வகையில் இலக்கிய மன்றம் சார்பாக 25 மாணவர்கள் சிங்கப்பூருக்கும், வினாடி வினா மன்றம் மற்றும் வானவில் மன்றம் மற்றும் சிறார் திரைப்பட மன்றம் ஆகியவற்றின் மூலம் 75 மாணவர்கள் தென்கொரியா நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் தான் அப்படி முதற்கட்டமாக மாநில அளவில் போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களில் 20 மாணவ மற்றும் மாணவியர்கள் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியை ஒருவரும் மற்றும் அலுவலர் ஒருவரும் 22/8/2024 முதல் 27/8/2024 வரை ஹாங்காங் நாட்டிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். தற்பொழுது அப்படி 23 டிசம்பர் மாதம் 2024 அன்று, அதாவது இன்று முதல் மற்றும் 27ஆம் தேதி வரை 42 மாணவர்கள், 3 அலுவலர்கள் மற்றும் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் ஒருவரும் சிங்கப்பூர் நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.